மக்களுக்கு சேவை செய்வதை மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் ஊழல் செய்தோ மற்றவர்கள் பணத்தை எடுத்தோ எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் கட்சியும் நடத்த மாட்டோம், ஆட்சியும் நடத்த மாட்டோம். அப்படி நாங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் எங்களை தேர்தலில் நீங்கள் நிற்பதற்கும் உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சில பேர் நல்ல சிரிச்ச மொத்தம் இருக்கிறாங்க, சில பேர் என்னடா இது ரொம்ப நாள் நேரம் ஒரு கட்சியில இருந்தோம் இப்போ இங்க வருமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. எங்க அண்ணன் விஜயபாஸ்கர் அண்ணா இருக்கிறாரு, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இன்னும் இப்படிதான் சொன்னேன், எல்லாரும் நீங்க சீக்கிரம் பதவி கொடுக்கலையா அப்படின்னு இருந்தேன். இங்க எல்லாருமே நீங்க வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உங்களை பார்க்கும் போது. ஏனென்று சொன்னால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து எல்லோரும் இங்கே நீங்க வந்திருக்கிறீங்க. 234 தொகுதியிலையும் டெபாசிட் வாங்கின ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதனாலதான் நான் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் அது தலைவர் தளபதியால மட்டும்தான் சாத்தியம். என்னுடைய டி நகர் தொகுதி மக்களுக்கு நான் இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். ஏன்னா 4 நாள் தான் நான் போய் ஓட்டு கேட்டேன், மீதி நாள்லாம் நான் ஓட்டு கேட்க போகல, தலைவரோட இருந்தேன். தலைவர் என்ற ஒருத்தவருடைய முகத்துக்கோசம் தான் எனக்கு டி நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தார்கள். அது மட்டும் இல்லாம எங்க 234 தொகுதிக்கும் தலைவர் தளபதியை பார்த்துதான் எல்லோரும் வாக்களித்தார்கள். தலைவர் தளபதி முதலமைச்சராக வர வேண்டும் என்றுதான் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் தலைவர் தளபதிக்கு வாக்களித்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் என்றும் எப்போதும் நாங்கள் நன்றி கடனாக இருப்போம். மக்களுக்கு சேவை செய்வதை மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் ஊழல் செய்தோ மற்றவர்கள் பணத்தை எடுத்தோ எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் கட்சியும் நடத்த மாட்டோம், ஆட்சியும் நடத்த மாட்டோம். அப்படி நாங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் எங்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பது நாங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆகவேதான் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, கழக நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒழுக்கத்துடன் இருந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நீங்க இங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, நிறைய பேரு ராகவன் அவரோட நீங்க மாமல்லபுரத்துல இங்க வந்திருக்கிறீங்க. ராகவன் பேர் சொன்னா நிறைய கை தட்டு விழும், அதனால அடிக்கடி நான் ராகவன் ராகவன் சொல்லலாம். இளைஞர் தளபதியை நம்பி வந்திருக்கிறீங்க. உண்மையாகவே உங்களுக்கு உண்டான பதவிகள் தலைவர் தளபதியுடைய அனுமதி பெற்று உங்களுக்கு மிக விரைவில் பதவிகள் வழங்கப்படும் என்பதையும் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நம்ம எல்லாமே அந்த உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலராக இருந்தாலும் சரி, அது வார்டு உறுப்பினராக இருந்தாலும் சரி, அது தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் தான் வெற்றி பெறுவார்கள். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதற்கு தகுந்தால் போல் உங்களுக்கும் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றியம், நகரம், அணி தலைவர்கள், கிளை செயலாளர்களும் கலந்து பேசி உங்களுக்கு உண்டான தலைவர் தளபதியிடம் அனுமதி பெற்று உங்களுக்கு உண்டான தேர்தலில் நீங்கள் நிற்பதற்கும் உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க எல்லாரும் அப்படியே பாத்தீங்கன்னா சில பேர் நல்ல சிரிச்ச முகத்தோட இருக்கிறாங்க, சில பேர் என்னடா இது ரொம்ப நாள் நேரம் ஒரு கட்சியில இருந்தோம் இப்போ இங்க வருமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. அதெல்லாம் தயவு செய்து எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. நீங்க தலைவர் தளபதியை மட்டும் நீங்க நம்புங்க, அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க பயப்பட வேண்டாம், எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்று முதல் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் குடும்பத்தில் ஒரு அங்கமாக நீங்கள் இருப்பீர்கள். அதுல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கணேசன் நகர செயலாளர் 30 வருடங்களாக மகாபலிபுரத்தில் இருந்திருக்கிறார். இன்னைக்கு அவரும் நம்மளோட வந்து சேர்ந்திருக்கிறாரு.
அவர் ராகவன் அப்பா சொன்னாங்க, அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறாங்க 2 பேரும் பார்த்தா. அப்பயே அங்க சொன்ன 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அன்சாரி என்பவர் கோட்டபுரத்துல இருந்து அவரும் வந்திருக்கிறாரு. எல்லாருக்குமே இந்த நேரத்துல நான் மீண்டும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாரும் நீங்க எதை பத்தி கவலைப்படைய, மக்களுக்கு என்ன தேவைகளோ என்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எங்க கிட்ட நாங்க சொல்லுங்க. அதை நாங்கள் உடனடியாக அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கண்டிப்பாக நாங்கள் செய்து தருவோம். அதனால நீங்க எதை பத்தியுமே தயவு செய்து கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சரி, உங்களுடைய பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உடல்நல சரியில்லை, ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், எதுவாக இருந்தாலும் சொன்னாலும் உடனுக்குடன் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் என்பதை தெளிவாக நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இப்பதான் 5 நாளைக்கு முன்னாடி வந்தீங்க, 10 நாளைக்கு முன்னாடி வந்தீங்க, 1 மாசத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நாங்க யாரும் உங்களை சொல்ல மாட்டோம். எப்போது தலைவர் தளபதியை நம்பி தமிழக வெற்றி கழகங்களை நீங்கள் இணைத்து விட்டீர்களோ அன்று முதல் நீங்கள் எங்களுடன் எப்போதும் நாங்கள் உங்களை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்வோம் என்பதை தெல்ல தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க அண்ணன் விஜயபாஸ்கர் அண்ணன் இருக்கிறாரு, இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. இன்னும் இப்படிதான் சொன்னேன், எல்லாரும் நீங்க எங்களுக்கெல்லாம் சீக்கிரம் பதவி கொடுக்கலையா அப்படின்னு. கண்டிப்பாக தலைவர் தளபதி அவர்கள் மிக விரைவில் உங்களுக்கு உண்டான பதவிகளை வழங்குவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் எல்லோரும் இணைந்ததற்கு மிக மிக சந்தோஷமாக நான் உங்களை வரவேற்கிறேன். மேலும் உங்களுக்கு எந்த விதத்திலேயும் பாதிப்பு வராத அளவில் எல்லோருக்கும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளோடு நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் கடந்த 30-32 வருடமாக எங்களுடன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுடன் இணைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று நான் மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.